இன்னைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. எதிர்பார்க்கலங்க. பங்குச்சந்தை மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். முக்கியமாக மேலே தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கான மார்க்கெட்டும் ஒரு பயங்கரமான சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் இன்னைக்கு பெரிய லாபம் வந்து நேற்ற மாதிரி புக் பண்ண முடிஞ்சு. ஆப்ஷன் பையிங்கில் வந்து இன்னைக்கு என்ட்ரியே கொடுக்க முடியல. இந்த மாதிரி நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பயங்கரமான சைட்வேஸ் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணலைங்க. இன்றைக்கி நிஃப்டி மட்டும்தான் ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தாங்க. பேங்க் நிஃப்டியோ சென்செக்ஸோ வந்து அந்த மாதிரி பிரேக் அவுட் எதுவுமே பண்ணல. பங்குச்சந்தை இந்த மாதிரி சைட்வேஸில் வந்து போகுது, டவுன் ட்ரெண்டில் வந்து போகுது அப்படின்னா பங்குச்சந்தையே டவுன் ட்ரெண்டில் தான் போகுமா, பங்குச்சந்தையே சைட்வேஸில் தான் போயிருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்லேயும் டாப் கெய்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு 100 ஸ்டாக் 50 ஸ்டாக் வந்து நிச்சயமாக நல்ல மேலே வந்து வந்திருக்கும். ஸோ பங்குச்சந்தை வந்து சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாலும் மேலே போகிற ஸ்டாக் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸை பேஸ் பண்ண ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி சைட்வேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து போனாங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்களா இல்லை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்களா? 2 நாட்களாக இதுக்குள்ளேயே இருந்துட்டாங்களே, இப்போ எந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண போகுது அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். நான் நிறைய ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்காக. பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய லாபத்தையே நான் புக் பண்ணுவேன். நான் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறேங்க. நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கான மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது, கால்ஸ் கொடுக்கறது கிடையாது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி ஒரு 3 புத்தகம் நான் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்கை பற்றி. இந்த 3 புத்தகத்துக்கு மேலே ட்ரேடிங்கை பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பையிங்லேருந்து, செல்லிங்லேருந்து, ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து, ஸ்டாக்லேருந்து என்னென்னலாம் இருக்குதோ ட்ரேடிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டுனா எல்லாத்தையும் பற்றியும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். 3 புத்தகம் சேர்ந்து ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே வந்து வரும். எல்லாத்தையும் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புத்தகமாக படிங்க. நான் சேலஞ்சாக சொல்கிறேன், 1 மாதத்தில் 3 புத்தகத்தையும் படித்து முடிச்சிருவீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் வந்து கேட்பீங்க இல்லையா என்கிட்ட, ஒரு கோர்ஸாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்லி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். இந்த 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த புத்தகம் தான் எழுதியிருக்கேனா அப்படின்னா இல்லை, ராயரின் மகுடம் கதை புத்தகம், ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி வந்து வரப்போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா புத்தகமும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்து எழுத போகிறது வந்து ஒரு 5 பாகமாக வரக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றின புத்தகம். மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க, என்னுடைய கனவு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதுன்னு வந்து நான் பண்ண போகிறேன். சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து ரைட்டர் மருதுபணியில் வந்து பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்து போயிடலாங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3மே எப்படிங்க போய்கிட்டு இருக்கு? நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சைட்வேஸில் வந்து போச்சு அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் சைட்வேஸில் வந்து போனாலும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்கு இல்லையா, இங்கேயே வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வாரம் மட்டும் நல்லா அப்ட்ரெண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாட்களாக பங்குச்சந்தை சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டாக் வந்து இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைங்க. ஆனால் மார்க்கெட்டு வந்து இப்போ அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இங்கிருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும் புதிய உச்சத்தை தொடும். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்துக்கு வந்து தொட்டுட்டு தான் இருக்காங்க. நிஃப்டியும் சென்செக்ஸும் தொடும், மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா. சரி, ஓகே. ஒன் டேயில் வந்து முக்கியமான பாயிண்ட் எதுங்க? 25,110. சரிங்களா? அந்த இடத்துல தான் மார்க்கெட் மேலே கீழே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் மேலே பார்த்து வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் தான். ஓகே, ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 23,860ங்க. அப்படியே 1 ஹவருக்கு போயிடலாம். 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் 25,140ங்க. இது நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம்.
அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 5 மினிட்ல இந்த இடத்த கொடுக்கலாங்க. ஆனால் 1 ஹவரில் கீழே தான் கொடுத்தாகணும். 24,960 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து 25,160ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா 25,050 இதை கீழே வந்து ஸ்ட்ராங்காக 5 மினிட்ல பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நேற்று கொடுத்துருந்தோம், பட் அது பெருசாக வந்து வேலைக்கு ஆகலை. சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. சைடுவேஸில் போச்சுன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுங்க. நம்ம செல்லிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து பண்ணி ஆகணும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழி வந்து எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் 82,730ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ 78,730. அப்படியே 1 ஹவருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த சேம் பாயிண்ட் தான். 1 ஹவரில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம் இல்லையா, நிஃப்டியில் கொடுத்த மாதிரி. எஸ், 82,530 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 82,070ங்க. அப்படி 5 மினிட்ல பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா நிஃப்டியில் எப்படி இருந்துச்சு? ஸோ நிஃப்டியில் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு இந்த பாயிண்ட்லாம். ஆனால் சென்செக்ஸில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து குழப்பலாங்க பார்த்தீங்களா. எஸ், கொஞ்சம் மேலே தள்ளி தான் வரைஞ்சாகணும். 82,610 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து வரைஞ்சிக்கலாங்க. 82,250 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். ஓகே, அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து மேலே வந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தில் தான் இருக்கிறாங்க. மேலே ஓப்பன் பண்ணிட்டு தான் கீழே வந்து வந்துருக்காங்க 2 நாளாக. சரி, ஓகே, முக்கியமான ப்ரீவியஸில் சும்மா வந்து வரைஞ்சிக்கிறேன். இங்கே இருந்தது கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் ஏன் கீழே வருது, என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, திரும்ப மேலே போதா, இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் ஃபார்ம் ஆகுது, எல்லாமே நடந்துடும். சும்மா இப்போதைக்கு ஒரு ப்ரீவியஸில் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தான். ஓகே, 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்லோ 56,470ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 ஹவரில் மேலே வரைஞ்சிக்கலாம். 5 மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியுங்க. ஸோ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் 57,035 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அப்படியே 5 மினிட்ல பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ்லோ சேம் பாயிண்ட் தான், கொஞ்சம் இந்த இடத்துல மாற்றுற மாதிரி இருக்கும். 56,370 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 56,800ங்க. இதை நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி தான் வந்து வரைஞ்சாகணும். ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய கேப் அப்போ ஒரு பெரிய கேப் டவுன் நடக்காது. மார்க்கெட் முடிஞ்ச இடத்துலலாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு கேப் அப் கேப் டவுன் கொடுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியும் ட்ரேட் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியாது அப்படின்னா அதை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். நல்லா வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்து நிச்சயமாக வரும். ஒன்று தாங்க, உங்களால் ஒரு லாட்டை யூஸ் பண்ணி ஒரு 10,000 யூஸ் பண்ணி ஒரு 1000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 10 லேக் வச்சு ட்ரேடு வந்து பண்ணணும், ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து எடுத்த உடனே பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து போட்டுறாங்க, லாஸ் பெரிய அளவில் வந்து பண்ணுறாங்க. முதல்ல வந்து சின்னதாக பணம் போட்டு சின்னதாக வந்து பணம் சம்பாரிச்சு பாருங்கள். அப்படி பண்ண முடிஞ்சுன்னா வேணால் பெரிய அளவு வந்து பணத்தை வந்து போடுங்க. ஓகே, ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.